இங்க ஒருத்தன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு கூட பார்க்காம உங்கள தப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் கூட பிறந்த அண்ணன் மாதிரி பார்ப்பான். ஆனா இவன் தான் ஹீரோயின் ஒரு தப்பான பார்வையிலே பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஒரு நாள் முகமூடியில போட்டு ஹீரோயின் வீட்டுக்கே வந்து அவளை அடிச்சு மயக்கமாக்கி அவங்க கிட்ட தப்பா நடந்தது மட்டும் இல்லாம அது ஒரு வீடியோ வேற எடுத்து வச்சுக்கிறான். இப்ப ஹீரோயின் அடைய புருஷங்காரன் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுனால ஹீரோவை கொலை பண்ணணும்னு 10 டன் வெயிட் இருக்கிற கல்ல கிரைன் மூலியமா ஹீரோ கார் மேல போட்டுறான். ஆனா ஹீரோ யதார்த்தமா காரை விட்டு வெளியே வந்ததுனால தப்பிச்சிடறான். அப்பதான் ஹீரோ கூட வேலை பார்க்குற ஒருத்தர் உன்னோட ஃப்ரெண்டு தான் வேணும்னு இதை பண்ணிருக்கான்னு சொல்ல ஹீரோவும் சந்தேகப்பட்டு எத்திக்கல் ஹேக்கர் மூலியமா ஃப்ரெண்டு போனை ஹேக் பண்ணி பார்க்கும்போது தான் பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா அதுல ஹீரோயின் கூட தப்பா நடந்துகிட்ட வீடியோ இருக்கும். அதை கொண்டு போய் ஒய்ஃப் கிட்டே காமிக்க ஹீரோயின் கூட பிறந்த அந்த மாதிரி பார்த்த ஒருத்தன் இப்படி பண்ணிட்டானேன்னு மனசு உடஞ்சு போயிடுறாங்க. இப்ப புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கொலை பண்ணிடலான்னு பிளான் பண்ணி ஃப்ரெண்டுக்காரனை ஹீரோயின் ஊருக்கு வர சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஃப்ரெண்டுக்காரனை வர வழியிலேயே வச்சு முடிச்சு விட்டுறாங்க. ஆனா ஃப்ரெண்டுக்காரனோட ஒய்ஃப் ஹீரோவை பார்த்துறான். ஏன் என்னோட புருஷனை கொலை பண்ணீங்கன்னு கேட்கும்போது ஹீரோவும் உண்மையை சொல்லிடுறான். அடுத்த நாள் போலீஸ் விசாரணை பண்ணும்போது ஹீரோவும் ஹீரோயினும் பிளான் பண்ணி பக்காவா பண்ணதுனால போலீஸுக்கு எந்த ஒரு தடையும் கிடைக்காம போயிடுது.